நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதில் ஜாபு வாங்கிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனில் கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற பதவி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றின இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்டுக்கான ஒரு சுற்றறிக்கையோட ஃபர்ஸ்ட் பேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் குரூப்லேயும் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் என்னையிலேருந்து பெறுறாங்க அப்படின்னா 10/10/2025 இருந்து 9/11/2025 வரை. ஸோ அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 9ஆம் தேதி வரை ஒரு மாதம் வந்து காலம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடணும். அடுத்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்குறதுக்கு 15 days கொடுக்குறாங்க. அது வந்து நவம்பர் 10லேருந்து நவம்பர் 24 வரை அது சரிபார்க்குறாங்க. அடுத்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுறதுக்கு 1 week டைம் எடுத்துக்கிறாங்க. அது நவம்பர் 25 டிசம்பர் 3ஆம் தேதி வரை. அடுத்ததான் நேர்காணல், டைரக்ட் இன்டர்வியூ. இதுக்கு வந்து 1 week டைம் எடுத்துக்கிறாங்க. அது டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரை நடக்க போகுது. அடுத்த தேர்வு முடிவுகள் வெளியிடுறது 2 நாள் தான் எடுத்துக்கிறாங்க. டிசம்பர் 15 டிசம்பர் 16 இந்த 2 நாளில் யாரெல்லாம் செலக்ட் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஒரே மாதத்தில் இந்த கம்ப்ளீட் ப்ரொசீஜருமே நடந்து முடிஞ்சிடும். அடுத்ததாக பணி நியமன ஆணை வழங்குதல் வந்து 1 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க. அது டிசம்பர் 17 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அந்தந்த கிராமங்களில் உள்ள ஊராட்சி செயலாளர் பதவி வந்து நிரப்புவாங்க. ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கான நோட்டீஸ் வந்து அந்தந்த மாவட்ட நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இருக்கும். ஒவ்வொரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணும்போதும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த நோட்டீஸ் இருக்கும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் இன சுழற்சி மூலம் பூர்த்தி செய்ய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்கள் www.tnrv.tn.government.in இது அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் இதில் போய் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தாராளமாக உங்களுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ற இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. விண்ணப்பிப்பவர்கள் மேற்கண்ட இணையதள முகவரியில் 10/10/2025 அதாவது நாளையிலேருந்து நீங்கள் தாராளமாக உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து உங்களோட டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பினாலே போதுமானதான். இப்போ அதுக்கான சம்பளம் வந்து பார்த்துடலாம். லெவல் 2 படி 15,900 ரூபாயிலேருந்து 50,400 ரூபாய் வரை வந்து கொடுக்குறாங்க சேல்ரி. வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/7/2025 படி நீங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது சீர்மரபினராக இருந்தீங்கன்னா 18லேருந்து 34 வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே ஆதி திராவிடர் அருந்தையர், பட்டியல் பழங்குடியினர் அல்லது ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 37 வயது வரை விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வரம்பளை இருந்து 10 ஆண்டுகள் வரை எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் 18லேருந்து 50 வயசு வரை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்துக்கோங்க, காலி பணியிடங்களை பொறுத்தவரை அந்தந்த மாவட்டங்களில் உள்ளதை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படும். இன சுழற்சி முடியும் அந்தந்த மாவட்டங்களோட பொறுத்து தான் நிர்ணயிக்க முடியும். இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். விண்ணப்பதாரர் வந்து குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். பொது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 100 ரூபாய். இதே ஆதி திராவிடர், பட்டியல் பழங்குடியினர் அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 50 ரூபா தான் ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் 9ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளையிலேருந்து அந்தந்த மாவட்ட வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஜாப் பற்றின அப்டேட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.